உங்கள் அனைவருக்கும் ஒரு அன்பான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு புது கவிதை இப்படி எழுதியிருப்பார்: மரங்கள் சும்மா இருந்தாலும் காற்று விடுவதாக இல்லை, கரைகள் சும்மா இருந்தாலும் அலைகள் விடுவதாக இல்லை, மண் சும்மா இருந்தாலும் மழை விடுவதாக இல்லை. என் அன்பிற்குரிய தோழர்களே, அரசு ஊழியர்களோ ஆசிரியர்களோ சும்மா இருந்தாலும் அரசாங்கம் விடுவதாக இல்லை. தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட வேண்டும் என்று தூண்டிக் கொண்டே இருக்கிறது. தோழர்களே, 1974 அதற்கு முன்னாடி வரையில் இந்திய வரலாறு ஓடு எப்படி என்றால், தேசிய கொடியை அதுவரையில் ஆகஸ்ட் 15, ஜனவரி 26 2 தினங்களிலும் யார் கொடியேற்றுவார்கள் என்றால் ஆளுநர்கள் தான் மாநிலத்தில் கொடியேற்றுவார்கள். அங்கே யார் கொடியேற்றுவார் டெல்லியில் என்றால் குடியரசுத் தலைவர் தான் ஏற்றுவார். ஆனால் அதை ஒழித்து, அதை மாற்றி போராடி, ஜனநாயக வழியில் போராடி, அறவழியில் போராடி, சட்ட போராட்டம் நடத்தி ஆகஸ்ட் 15 மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் கொடியேற்றலாம் என்கிற ஒரு சட்டத்தை வாங்கி கொடுத்தவர் யார் என்றால் திமுகவினுடைய தலைவர், முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் கருணாநிதி என்பது இன்றைக்கு இந்திய வரலாற்றில் இடம்பெற்றிருக்கிறது. இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும், எல்லா முதலமைச்சர்களுக்கும் கொடியேற்றக்கூடிய வாய்ப்பை பெற்று தந்த மகத்தான தலைவராக தலைவர் கலைஞர் இருக்கிறார். எனவே தமிழ்நாடு அரசு ஊழியர்களும் ஆசிரியர்களும் முதலமைச்சரை நாம் நம்புகிறோம். எல்லாருக்கும், எல்லா முதலமைச்சர்களுக்கும் கொடியேற்றக்கூடிய வாய்ப்பை தலைவர் கலைஞர் பெற்றுக் கொடுத்ததை போல எல்லா அரசு ஊழியர்களுக்கும், எல்லா ஆசிரியர்களுக்கும் பென்ஷன், பழைய பென்ஷன் உண்டு என்று சொல்லக்கூடிய ஒரு தலைவராக, புரட்சி தலைவராக தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் இருக்க வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.